கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த கடைசி காலத்திலையும் கடைசி நாட்களிலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றுகிறோமா என்பதை கவனித்து பார்ப்பது நல்லது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வாரான். இந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றும் போது தான் பிதாவினிடத்துக்கு நாம் போக முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28, 29 வசனங்களிலே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவ வழியில் பின்பற்றும் போது நம்ம பிதாவிடத்துக்கு போக முடியும். இயேசு கிறிஸ்து வழியை நம்ம சரியாக கடைபிடிக்கும் போது நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று இந்த வசனத்து மூலமாக நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அப்போ இளைப்பாறுதல் கிடைக்க இன்னும் நம்ம என்னெல்லாம் செய்யணும், எதை கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் பார்ப்போம் என்றால், எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இதில் எழுதப்பட்டிருக்குது. அப்போ எந்த வழியில் நடந்தால் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்? இயேசு தான் வழி என்று நமக்கு தெரியும். இயேசு தான் வழி என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் மூலமாக தான் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியில் நடந்தால் தான் பிதாவினிடத்தில் போகும் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை என்று ஏசாயா சொல்லியிருக்கிறார். அப்போ வேத ஆகமங்கள், வேதத்தில் உள்ள வசனங்கள், நியாயப்பிரமாணங்கள், சத்தியங்கள், பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கவனித்து பார்த்து அதில் நம்ம நடக்கும்போது தான் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும், பிதாவினிடத்துக்கு கடந்து போக முடியும் என்று இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதன்படி நடக்க நம்ம பிரயாசப்படுவோம். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2:38 42 வரையும், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரும் வரைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யுன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகத்தில் உள்ள சாட்சி ஆகமங்களை நம்ம கவனித்து பார்க்க வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நம்ம அந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் அப்போஸ்தலர் 2 இப்படி சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் சபையுடைய மூல உபதேசம். இந்த உபதேசத்தின்படி ஒரு மனிதன் கட்டப்பட்டு அதை நம்ம சரியாக கடைபிடித்தால் மாத்திரமே இளைப்பாறுதலுக்குள்ளே நம்ம கடந்து போக முடியும், பிதாவிடத்துக்கும் நம்ம கடந்து போக முடியும் என்று நான் வாழ்க்கிறேன். இதில் பாருங்கள், மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவது, மாறுபாடுள்ள இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு மாறுபாடாக வாழ்கிற அந்த ஜனங்களை விட்டு நம்மளை விலக்கி இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்தின்படி நடந்து நம்மளை ரட்சித்து கொள்ளணும் என்று பேதுரு புத்தி சொல்லியிருக்கிறார். அடுத்தது அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்போஸ்தலர் பவுல், பேதுரு, யாக்கோப்பு, அதெல்லாம் நிருபங்கள் அநேக வசனங்களை எழுதி வைத்திருக்காங்க. அதெல்லாம் வாசித்து அதன்படி நான் நடக்கிறேனா என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்புறம் ஐக்கியம், சபையில் உள்ள ஜனங்களோட ஐக்கியமாக இருக்கிறது, அப்பம் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை நாம் நினைவு கூர்ந்து அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நம்ம பானம் பண்ணுவது, அது கரெக்டாக செய்கிறோமா, நம்ம உண்மையாக அதை பின்பற்றுகிறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஜெபம் பண்ணுவது, நம்ம எல்லா காரியத்துக்கும் ஜெபம் பண்ணுகிறோமா என்பதை நம்ம கவனித்து பார்க்கணும். இந்த 7 விதமான உபதேசத்தில் நம்ம நிலைத்திருக்கிறோமா, நம்ம போகிற சபையில் இந்த 7 விதமான உபதேசம் செயல்படுகிறதா என்பதை நம்ம கவனித்து பார்த்தால்
நம்ம நித்திய ஜீவனை என்ன செய்ய பெற்றுக்கொள்ள முடியும், இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும், பிதாவினிடத்துக்கு போக முடியும் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நல்லது. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார் எபேசியர் புஸ்தகத்தில், எபேசியர் 2வது அதிகாரம் 19 22 வரலையும் நம்ம வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து, இப்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு, நம் ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார் என்று அதில் எழுதப்பட்டிருக்க. இயேசு கிறிஸ்துவை வைத்து இயேசு கிறிஸ்து மூலமாக அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசி இவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட வசனத்தை நாம் அறிந்து அதன்படி கடைபிடித்து நம்ம வாழும்போது தான் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியும், பிதாவிட்டை நம்ம போக முடியும் என்று இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவர் மேல் 21வது வசனம், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இசைவாய் கட்டப்பட்டு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. நம்ம ஒவ்வொருவரும் இப்படி நம்ம இந்த உபதேசத்தின்படி நடந்து இயேசுவோட வழியை பின்பற்றும் போது கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறோம். அவர் மேல் நீங்கள் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த உபதேசத்தின்படி 7 விதமான உபதேசம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதை ஏற்கனவே நம்ம அறிந்திருக்கலாம், அறியாமல் இருந்தால் இதை நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதன்படி வாழ நம்ம பிரயாசப்பட வேண்டும். கர்த்தரோட வழி என்னதென்று அறிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நடக்கும்போது தான் நம்ம இளைப்பாறுதலில் கடந்து போக முடியும், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பூமியில் வாழும் போதும் நம்ம கணவன் மனைவியா பிள்ளைகளோடு பேரப்பிள்ளைகளோடு ஒரு சமாதானத்தோடு ஒரு சந்தோஷத்தோடு நம்ம வாழ முடியும். நம்ம மரித்ததுக்கு அப்புறமும் தேவன் நமக்கு வைத்திருக்க அந்த இளைப்பாறுதல் ஸ்தலம், அந்த பிதாவின் இடத்தில் நம்ம போக முடியும் என்று நம்ம அறிந்து இதன்படி இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த வழியில் நம்ம நடக்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் அதுக்கு நம்ம உதவி செய்வாராக. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.